டேக்கிங் பண்ணுறதுனால உங்கள் அக்கௌண்ட் என்ன ஆகும்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊடகம் டிஜிட்டலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் உங்கள் போஸ்ட்டை அதிக அளவில் ரீச் பண்ண வைக்க நிறைய ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஓவர் டேக்கிங் பண்ணுறதுனால உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு போஸ்ட் போடும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு சம்மந்தமே இல்லாத அக்கௌண்ட்ஸை டேக் பண்ணுறதுனால அந்த அக்கௌண்ட் அட்மின் உங்கள் டேக்கிங்கை நாட் ரெலவென்ட், ஸ்பேம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நீங்கள் டேக் பண்ணாலே இரலவெண்ட்டாக தான் இருக்கும்னு நோட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்மந்தம் இல்லாத அக்கௌண்ட்ஸை டேக் பண்ணும்போது அது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். டேகிங்கிறது ரொம்ப முக்கியமான அண்ட் யூஸ்ஃபுல் டூல். ஸோ நீங்கள் உங்கள் போஸ்ட்டுக்கு தேவையான மட்டும் இல்லை உங்கள் கண்டென்ட்டுக்கு சம்மந்தப்பட்டால் மட்டும் டேக் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் மற்ற அக்கௌண்ட்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் கொலாபரேஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள்.